கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே ஆண்டவர் 3 விதங்களில் வெளிப்படுகிறார். 1, அவர் சமாதானத்தின் தேவன். 2, சாத்தானை நசுக்குகிறவர். 3, அவர் கிருபை உள்ளவர். இந்த நாள் முழுவதும் அவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் தேவனாக உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை, சூன்யங்களை, மந்திரங்களை, பொறாமைகளை, எரிச்சல்களை காலின் கீழே நசுக்கி போடுகிறவராக இந்த நாள் முழுவதும் கிருபையின் மேல் கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துகிறவராக அவர் வெளிப்படுவார். கலங்காதிருங்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வெற்றியை கொண்டாடும் ஒரு நாளாய் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. எனவே காலின் கீழே சாத்தானை அவர் நசுக்குவார். உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவின் கிரியைகளை மனதிலே கொண்டு வந்து காலின் கீழே நசுக்குங்கள். ஜெயத்தை எடுப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு சமாதானம், தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே சமாதானத்தின் தேவனாக, சாத்தானை காலின் கீழே நசுக்குகிற வெற்றி வேந்தனாக, கிருபை நாதராக வெளிப்பட்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜெயம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபை பொழிவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.